ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படா நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளோட எதிர்பார்ப்பில் இருந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தும் குரூப் 4 பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30/1/2020 இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட tnpsc.go.comல கூட நீங்கள் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்றைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி கடைசியான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/2/2024 கூட விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்த் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 6/3 வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் பண்ணிக்கலாம். 2-3 நாள் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே திருத்தம் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 9/6 அதாவது ஜூன் மாதம் 9ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு முறை விண்ணப்பம் பெற்றிருந்தால் அதற்கான இது பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திருத்தம், பதவி விருப்பத் தெரிவு, ஸோ மற்ற இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரியக்கூடாது, எச்சரிக்கை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன பதவிகளுக்கான காலிப்பிடங்கள்னு பார்த்தோன்னா கிராம நிர்வாக உதவியாளர் 108 காலிப்பிடம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 19,500லேருந்து 71,900 வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இளைநிலை உதவியாளர். ஸோ 242 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிணையமற்றது, இளைநிலை உதவியாளர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், இளைநிலை உதவியாளர் வாக்குறுதி வாரியம், இளைநிலை உதவியாளர் குடிநீர் வடிகால், தமிழ்நாடு சிறுதொழில் கழகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகம், தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருத்துவக் கழகம். ஸோ இதில் எல்லாமே இளைநிலை உதவியாளர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் 10,500 தான் ஸ்டார்ட் ஆகுது, 19,500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட், தட்டச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2000 போஸ்டிங்ஸ் மேலே இருக்குது. ஸோ ஒரு இதில் மட்டுமே 16,653 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் துறையில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநில வாணிப கழகம், சிறுதொழில் வாணிப கழகம், இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுருக்குளத்தை தட்டச்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேர்முகத்தில் சுருக்குளத்தட்டச்சர், தனி செயலாளர், இளநிலை செயலாளர், இளநிலை செயல் பணியாளர், ஸோ பால் அளவையாளர், தமிழ்நாடு பால் உற்பத்தி நிறுவனத்திலேருந்து, ஆய்வக உதவியாளர், தமிழ்நாடு தடவியல் அறிவியல் சார்நிலை பணியிலேருந்து, அடுத்து வரி தாண்டாளர், முதுநிலை உதவியாளர், வன பாதுகாப்பாளர். ஸோ அடுத்து வந்து ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வன காவலர், ஸோ கூட்டுறவு சங்கங்களில் இளநிலை ஆய்வாளர். இது எல்லாமே வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா மொத்த காலிபணிகள் வந்து 6,244 போஸ்டிங்ஸ் வந்து காலிபணிகள் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போலேருந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 150 மதிப்பெண்ணுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பொது அறிவியலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின்ஸ், அது திறனாய்வு மனக்கணக்கில் வந்து ஒரு 25 கொஸ்டின், மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 180 மார்க் இருக்கும். ஸோ மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா வினாக்களின் எண்ணிக்கை 200, மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 300. மொத்தம் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மணி வரையும் கொடுப்பாங்க. ஸோ 3 மணி நேரம் கொடுப்பாங்க. ஸோ குறைந்தபட்ச மதிப்பெண் அனைத்து பிரிவினருக்கும் 90 மதிப்பெண் மேலே பாஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% அதாவது 60 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டும் விடைத்தாள்களின் பகுதி மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண் எடுத்துருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 60க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவு பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் தமிழில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளதை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அதிகபட்ச வயது வந்து பார்த்துடலாம். ஸோ அதிகபட்சம் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து 18 வயசுலேருந்து 34, 37 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து தகுதி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட்டச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வீட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ
ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயரம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சில உடற்தகுதிகள் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிறது நான் உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்து அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.